பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாத்ராகமம் 10வது அதிகாரம் வசனம் 2. எக்ஸடஸ் சாப்டர் 10 verse 2. நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தாமே மோசே இடத்துல சொல்றாரு. எதற்காக சொல்றாரு? பல முறை வாதைகளை அனுப்பி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை மோசையின் இடத்துல, அதாவது மோசையோட வழிவிட்டு அனுப்ப அவன் மனதில்லாது இருந்தான். அப்படி அவனே கடினப்படுத்தி கொண்டிருந்த அந்த இருதயத்தை இந்த முறை ஆண்டவரே கடினப்படுத்தினேன்னு சொல்றாரு. எதுக்காக கடினப்படுத்தினேன்னு சொல்லியிருக்காரு? இந்த மாதிரியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அந்தபடியான எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் ஆண்டவர் மீட்டெடுத்திருக்காருங்கிறத அந்த பிள்ளைகள், அதாவது அந்த இஸ்ரவேலருடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும், அதாவது அவங்க சந்ததி முழுவதுமாய் அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அவங்களுக்கு இது எல்லாத்தையும் விவரித்து நாம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. இதன் மூலமா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்வரும் சந்ததியும் ரட்சித்து காத்து கொள்ள ஆண்டவர் எவ்வளவு பேரன்போடு இருக்காருங்கிறது நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் மூலமா தெரியுது. அப்படி அந்த சந்ததியும் விளங்கி கொள்ளும்படியாக இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமையா இருக்குங்கிறத ஆண்டவர் இங்க வலியுறுத்துறாரு. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, ஆண்டவர் முன்குறித்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஆகிய நமக்கு, நம்முடைய பின்வரும் சந்ததிக்கும் நாம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்காரு. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. அப்படி அவங்களுக்கு விவரித்து சொல்லும் போதுதான் ஆண்டவருடைய மகத்துவத்தை அவங்க அறிந்து கொள்வாங்க, அவரை மகிமைப்படுத்துவாங்க. இல்லைன்னா இந்த உலகத்துடைய வாழ்க்கை அவங்கள வேறு விதமா இழுக்கும். எல்லாரும் நாங்க இப்படியா இருக்கோம், நீ மாத்திரம் என்ன ஆண்டவர் ஆண்டவர்னு பின்னாடி போற, இதெல்லாம் நம்மளுக்கு இன்பமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட பிள்ளைகளை இழுக்கும் போது ஆண்டவருடைய மகத்துவத்தை அவங்க அறிந்து கொள்வாங்க. அவருடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்கிற அந்த பிள்ளைகள் அதுல கலப்பாக மாட்டாங்க. இது வேதத்துல நம்மளுக்கு பல இடங்கள்ல வலியுறுத்தப்பட்டிருக்கு. யாத்ராகமம் 13வது அதிகாரத்துல 8வது வசனமும் 14வது வசனமும் இதைதான் சொல்லுது. நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர்களுடைய புத்திரர்களை பார்த்து இதை சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல 14வது வசனத்திலுமே பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி கர்த்தரை எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த பிள்ளைகளுக்கு அதை விவரித்து சொல்லணுங்கிறத அங்கேயும் சொல்லியிருக்காரு. உபாகமம் 6வது அதிகாரத்திலுமே அந்த அவருடைய வார்த்தைகளை இருதயத்துல நாம பதித்து கொள்றது மாத்திரம் இல்லாம பிள்ளைகளுக்கும் கரித்தா போதிக்கணும். வீட்டுல உட்கார்ந்திருக்கும் போதும், வயல் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதற்காக பேசணும்? அந்த பிள்ளைகளின் மனதுல அது வேர்பற்றணும். அப்படி வேர்பற்றும் போதுதான் அவங்களுக்கு ஆண்டவரை பிடித்து, அதாவது அவரை பிடித்து நடக்கக்கூடிய அந்த குணம் உண்டாகும். அப்படி ஆகும் போதுதான் அந்த ஆண்டவருடைய வழியில அவங்க நடப்பாங்க. அப்படி இல்லாம போகும்போது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தபடி அவங்க நடந்து கொள்ளும் போது அவங்க பல ஆக்கினைகளுக்குள்ளாவாங்க, பல கடினங்களுக்கும் பல கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளாவாங்க. அவங்க பரிசுத்தத்திற்கு வழி விலகி பாவத்திற்குள்ளாவாங்க. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? சங்கீதம் 44வது அதிகாரம் 1 வசனத்துல கூட, தேவனே எங்களுடைய பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம்னு சொல்றாரு. அப்போ காதுகளால் எப்படி கேட்கிறாங்க? அவங்க பிதாக்கள் விவரத்தை சொன்னபடியால். அப்படி சொல்ல வேண்டியது இந்த காலத்துல நம்முடைய கடமையாகவும் இருக்கு. அப்படி நம்ம செய்யும் போதுதான் நமக்கு பின்வருகிற சந்ததியும் அவரை பற்றி பிடித்துக்கொண்டு நடப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 22வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம் சொல்கிறபடி, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும், அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அப்போ நம்முடைய சந்ததி ஆண்டவருடைய மகத்துவங்களை அறிந்து கொண்டாதான் அவங்க பிறக்க போகிற சந்ததிகளுக்கும் அவருடைய நீதியை அறிவிக்கிறவர்களா வருவாங்க. இதை எல்லாத்தையும் அறிந்து நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய சந்ததிகளுக்கு எப்படியான வார்த்தைகளை ஆண்டவரை பற்றி சொல்லி வளர்க்கணுங்கிறத இந்த வசனங்கள் மூலமா ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே,
உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய மகத்துவங்களையும் நீர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் விவரித்து சொல்லி அவங்களை வளர்க்கணும் தகப்பனே. ஆம் தகப்பனே, எங்களை மாத்திரமல்ல எங்களுக்கு பின்வரும் சந்ததியும் நீங்கள் ரட்சித்து காத்துக்கொள்ள எவ்வளவு பேரன்போடு இருக்கீங்க தகப்பனே. அதை அறிந்தவர்களாய் நாங்க ஒரு பரிசுத்த சந்ததியை எழுப்பும்படியான ஒரு ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. எங்க பிள்ளைகளுக்கு இவை எல்லாவற்றையும் விவரித்து சொல்லி அப்பா, நாங்கள் நடக்கும் போதும் அப்பா எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் எந்த காரியத்தை செய்தாலும் உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் பதித்திருக்கும்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை பாட்டுங்க ராஜா. அப்படியே நீங்க நடத்த போய் தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்றேன் பிதாவே. ஆமென், ஆமென்.